கடி கடி. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2nd of April. டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் 6:37 ஆகுது. we are doing this. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நைக்கி ரன் அப்படின்ற ஒரு ஆப்பு. ஆக்சுவலாக வந்து இது நம்ம ரன்னிங்கை வந்து ட்ராக் பண்ணுறதுக்காக ப்ளஸ் வந்து நம்மளுடைய இது எல்லாத்தையுமே ஷெடியூல் பண்ணுறதுக்காக ஒரு வியர்டான ஒரு ஆங்கிள். லெட்ஸ் கோ. ஸோ ஆக்சுவலாக வந்து என்கிட்ட இப்போதைக்கு ரன்னிங் ஷூஸ் எதுவுமே இல்லாத காரணத்தினால ஸோ அதனால தான் என்னோடய நார்மல் கேஷுவல் ஷூஸை அப்படியே எடுத்து போட்டாச்சு. ஸோ எனக்கு வந்து 2 kilometers கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8.54 ஆக்சுவலாக அண்ட் 18 minutes டைமில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். 163 calories விச் இஸ் வெரி லோ. பட் ஆனால் வந்து ஃபஸ்ட் டே அப்படின்றதுனால வந்து இந்த ஸ்டார்ட் இது போதும். இந்த வீக்குடைய சேலஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணி பார்த்துருப்பேன். இந்த வீக்குடைய சேலஞ்ச் வந்து தட் 15 kilometers ஓடணும் நான் இந்த வீக்கில் மட்டும். ஸோ அதுக்கு சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணியிருக்கேன். ஓடிடுவேன்னு நினைக்கிறேன். 10 kilometers இன்றைக்கி 2 kilometers ஓடணும்னா நாளைக்கு அது அப்படியே 3 kilometers ஆகும். ஸோ டே பை டே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இன்க்ரீஸ் பண்ணியே போகிறேன் கிராஜுவலாக. மீன்ஸ் ஒரேடியாக வந்து எடுத்த உடனே வந்து அதிகமாக பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா கண்டிப்பாக வந்து ஸோ பாடி ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு கிவ் அப் பண்ணுறோம். ஸோ அதனால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ ஹலோ கைஸ், திஸ் இஸ் சரி அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா என் பேர் தான் சரி. நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ட்ராவல் வீடியோஸ் அதுன்னு சொல்லிட்டு போடுவேன். ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, நோட்டிஃபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணுறேன், இன்ஸ்டாகிராம் அதுன்னு சொல்லிட்டு போய் ஃபாலோ பண்ணுறேங்க. ஸோ இப்போ ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கண்டினியூ பண்ணுறேன். செம்ம தூக்கம் தூங்கிட்டேன் பாஸ். எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு வந்து மோஸ்ட்லி வந்து யாரும் அவ்வளோ தூங்க மாட்டாங்க, கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருக்கணும்னு நினைப்பாங்க. பட் ஆனால் படுத்தேன் பெட்டில் சரியான தூக்கம். இந்த ஃபஸ்ட் டே எக்ஸசைஸ்லாம் பண்ணும்போது எப்போவுமே இப்படி தான் ஆகும். நம்ம போய் படுத்தோனாலே அப்படியே செம்மையாக தூக்கம் வரும். டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது 12 ஆகுது. 12 யோசிச்சு பாருங்கள். 7:30 தூங்கினேன், 8:30, 9:30, 10:30, 11:30, 12:30 5 மணி நேரம் தூங்கியிருக்கிறேன். ஆக்சுவலாக கிட்டத்தட்ட 5 மணி நேரம் 4 to 5 hours தூங்கியிருக்கிறேன்ப்பா. சின்னதாக ஒரு பவர் நாப் எடுக்கலாம்னு நினச்சேன். அப்படியே செம்ம தூக்கம் தூங்கிட்டேன். இப்போதைக்கு வந்து டயட்லாம் மெயின்டைன் பண்ண போகிறதில்ல. நான் ஜஸ்ட் வந்து அப்படியே நார்மலாக சாப்பிட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா ஜிம் எப்போ போக ஆரம்பிக்கிறேனோ அப்போ தான் வந்து டயட் மெயின்டைன் பண்ண போகிறேன். இப்போதைக்கு வந்து பாடியை கொஞ்சம் அந்த ஜிம்முக்கு போகும்போது வந்து மறுபடியும் அந்த ஒர்க் அவுட் பண்ணக்கூடிய அளவுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன்னா போதும். பிகாஸ் மசில்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே இதுவாகிட்டு இருக்கும் இப்போ இந்த மாதிரி டைமில். ஸோ மறுபடியும் அதை ஸ்டிமுலேட் பண்ணும்போது கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகணும். ஸோ அதனால் இப்போதுலேருந்தே பண்ண ஆரம்பிச்சேன்னா நான் ஜிம் ஜாயின் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் என்ன சொல்ல வரேன். ஸோ கெலாக்ஸ் வீட் அண்ட் ஃப்ளேக்ஸ் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தான். 12 மணி தான் பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிட்றேன் பாருங்கள். என்ன ஒரு கொடுமை. கரெக்டாக 2012 to 2013 நினைக்கிறேன். 9th 10th படிக்கும்போது தான் வந்து நான் வந்து சின்ன வயசு வந்து ஃப்ரெண்டு நான் பார்த்தீங்கன்னா அது மாதிரி வந்து ஃப்ரெண்டு ஒருத்தன் தான் பாலாஜின்னு சொல்லிட்டு. ஸோ நானும் அவனும் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக அந்த கிரௌண்டுக்கு போயிட்டு சும்மா சுற்றி இருப்போம் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில். ஸோ அது மாதிரி வந்து சைக்கிள் எடுத்துகிட்டு போயிட்டு நார்மலாக அந்த இடத்துல சுற்றி இருந்தோம் கிரௌண்டில். அப்போ தான் வந்து பாக்ஸிங் கிளாஸ் பண்ணுறது எல்லாத்தையுமே பார்த்துட்டு வந்துட்டு ஓகே சும்மா நார்மலாக 2 பேருக்குள்ள ஒரு கன்வர்சேஷன். அது வந்து நம்மளும் பாக்ஸிங் கிளாஸ் ஜாயின் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்து பார்த்துன்னு இருக்கோம். கீழே வந்து ப்ராக்டிஸ் பண்ணின்னு இருக்காங்க அவங்க பஞ்சிங்லாம் பண்ணின்னு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் செம்ம குண்டாக இருப்பேன் நான். மீன்ஸ் வந்து நல்லா தலுக்கும் போது நான் அமுல் பேபி மாதிரி இருப்பேன். வீட்டில் வந்து போய் சொன்னால் கண்டிப்பாக வந்து வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க, அது எனக்கே தெரியும் நல்லாவே. ஸோ அதனால் வந்து வீட்டில் எங்கள் அப்பா கிட்ட சொல்ல வேணாம், எங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் போய் ஜாயின் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன்னா எங்கள் அம்மா கிட்ட மட்டும் சொல்லிட்டு எங்கள் அம்மா மட்டும் தான் எனக்கு க்ளவுஸ் அதெல்லாமே வாங்கி கொடுத்தாங்க. சரி தான் போ அப்படின்னு சொல்லிட்டு. எப்பவுமே நான் அம்மாக்கெல்லாம் வந்து நம்மளுக்கு ரொம்ப செல்லமாக இருக்கும்ல அந்த மாதிரி தான்.
ஸோ இந்த க்ளவுஸ் அதெல்லாமே வாங்கி கொடுத்துட்டாங்க. நீ இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிக்கோ, என்ன வேணா பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு 5 o'clockலாம் ஏஞ்சிருவேன். ஏஞ்சிட்டு எங்கள் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா 8 o'clock ஏஞ்சிட்டு அது அப்புறமா அவர் கிளம்பி போவார் அவரோட வேலைக்கு. ஸோ வந்து நான் 5 o'clock ஏஞ்சினா டக்குன்னு ரெடி ஆகிட்டு கிளம்பி போயிட்டு ப்ராக்டிஸ்லாம் பண்ணிட்டு கரெக்டாக ஒரு 7:30 7:45லாம் திருப்பி மறுபடியும் வீட்டுக்கு ஓடி வந்துடுவேன். எங்கள் அப்பா ஏஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு போய் பெட்டில் போய் படுத்துருவேன். ஸோ க்ளவுஸ் எல்லாத்தையுமே வந்து பெட்டு கடியில் ஒழிச்சு வச்சுட்டு ஸோ அப்படி தான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 8 to 9 months வந்து பாக்ஸிங் கிளாஸே போயிருந்தேன். நான் சரி அது அப்புறமா கொஞ்சம் என்னடா ஒல்லியே என்ன வர அப்படின்னு நான் இல்லை டெய்லி ரன்னிங் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். ஒன்ஸ் வந்து எங்கள் அப்பா வந்து அந்த பாக்ஸிங் கிளவுஸ்லாம் பார்த்துட்டாரு. அது மட்டும் இல்லை நான் வந்து நடுவில் நிறைய பசங்களை அடிக்கிறது அது மாதிரிலாம் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன். உடனே எங்கள் அப்பா பார்த்துட்டாரு, அந்த விஷயத்தை எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டாரு. அதில் வந்து பாக்ஸிங் கிளாஸ் போகிறான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சேன்னா அவ்வளோதான், எல்லாத்தையும் தூக்கி போட்டு இதுக்கப்புறம் போனால் கை காலை உடச்சிருவேன் அதுன்னு சொல்லிட்டு செம்ம பிரச்சனை. வந்து அப்படிலாம் வந்து எண்டை போச்சு. நிறைய போட்டேன் நினைக்கிறேன் பாஸ், நான் கம்மியாக இருக்கும்னு நினச்சேன் போல, நான் நிறைய போட்டேன். ஸோ இப்போ போய்ட்டு நீங்கள் நேற்று பார்த்துருப்பீங்க பார்த்தீங்களா வீடியோ, அதை போய்ட்டு நான் இப்போ அப்லோட் பண்ணணும். நான் மொபைலில் காப்பி பண்ணிட்டேன், ஈவினிங்கே வந்து எடிட் பண்ணி வச்சிட்டேன். ஸோ இப்போ வந்து அதை அப்படியே காப்பி பண்ணிட்டு போகணும் அப்லோட் பண்ணுறதுக்கு. அது மட்டும் இல்லை, அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் பண்ணியிருக்கேன். மீன்ஸ் வந்து பைக் வாங்கினதாக இருக்கட்டும், என்னோட ஃபஸ்ட்டு பைக்கு நான் ஃபஸ்ட்டு RX வாங்கினேன், அதுவும் எங்கள் அப்பாவுக்கு தெரியாது. அதுக்கப்புறமா பல்சர் வாங்கினேன், அதுவும் எங்கள் அப்பாவுக்கு தெரியாது. அதுக்கப்புறமா வந்து ஃபேஸர் வாங்கினேன், சீதா வாங்கினதும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 years எங்கள் அப்பாவுக்கு தெரியாது வந்து நான் பைக் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன சொல்கிறேன், அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா தான் எனக்கு வந்து ஒரு பெரிய வில்லனாக தெரிஞ்சார். ஆனால் எனக்கு அப்போ தெரியல, இந்த ரீசனுக்காக சொல்கிறாங்க இது பண்ணாத இப்போதைக்கு இது பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அப்போலாம் தெரியல. கொஞ்சம் அந்த மெச்சூரிட்டி வர தான் வந்து அதெல்லாமே புரிய ஆரம்பிச்சது. ஓகே இதுன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவும் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாகிட்டையும் வந்து பயங்கரமாக அடம் பிடிச்சி பண்ண வச்சுருவேன். ஆக்சுவலாக எனக்கு பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு பண்ண வச்சுருவேன். பட் ஆனால் இப்போலாம் பார்த்தீங்கன்னா அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ அதுதான் டோட்டலாக நம்ம வளர அப்படியே டோட்டலாக நம்மளே மாற ஆரம்பிச்சிடும். நம்மளுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் வர ஆரம்பிக்கும் போது யோசிச்சு பாருங்கள், 3 பைக் வாங்கினேன், 3 பைக்குமே எங்கள் அப்பாவுக்கு தெரியாது. அப்படியே பயங்கரமாக மேனேஜ் பண்ணுவேன். எடுத்துகிட்டு வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கிரவுண்ட் இருக்கும். ஸோ அந்த கிரவுண்டில் அப்படியே நிப்பாட்டி வச்சுட்டு அவர் டவுட் வரும்போதெல்லாம் வந்து இல்லைப்பா ஃப்ரெண்டோட பைக்கு அது இதுன்னு சொல்லிட்டு எதனா ஒன்று மலிப்பிடுறது. இப்போ கிட்டத்தட்ட வந்து 3 பைக்குமே அப்படி தான் வந்து மலிப்பிருந்தேன். அதுக்கப்புறமா அங்கேருந்து காலி பண்ணி குடுவஞ்சேரி வந்தோம் பார்த்தீங்களா, அப்போ தான் வந்து நாங்கள் ஃபேஸரை எடுத்துகிட்டு வர வேண்டியதாக இருந்தது. பிகாஸ் அங்கே வெஸ்ட்டு வர முடியாதுல்ல. ஸோ அப்போ தான் வந்து சொன்னோமே பைக் வாங்கிட்டேன். அப்போ கூட அவருக்கு ஒரு பைக் தான் வாங்கினேன்னு தெரியும். இப்போ இந்த வீடியோ பார்க்கும்போது தான் அவருக்கு நான் 3 பைக் வச்சுருந்ததே தெரியும். இல்லை தெரியும் அவருக்கு 3 பைக் வச்சுருந்தேன்னு சொல்லிட்டு தெரியும் அவருக்கு. கிட்டத்தட்ட 8 வருஷம் ஆகிடுச்சு பாஸ். 2012னா 8 வருஷம் ஆகிடுச்சு. அப்படியே டக்குன்னு இப்படி போன மாதிரி இருக்குது அந்த ஒரு 8 years. ஏதோ இப்போ தான் வந்து எல்லாமே நாங்கள் போயிட்டு பாக்கிங் எல்லாமே பண்ண மாதிரி இருக்குது. இப்போ தான் வந்து டைம் ரொம்ப ஸ்பீடாக போகுது சீரியஸாக. ஸோ இப்போ வந்து லேப்டாப்லேருந்து எல்லாத்தையும் மொபைலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். மீன்ஸ் வந்து லாஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதை போய் அப்லோட் பண்ணணும். ரொம்ப பெரிய டாஸ்க் பாஸ் அப்லோடிங்கிறது எனக்கு. ஸோ அவ்வளோதான், இப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்குது. கொஞ்சம் பேர் வந்து வீடியோ பார்க்குறவங்க வந்து நீங்கள் ஏன் டெய்லி வீடியோஸ் போடுறீங்க, ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் வந்து எங்களுக்கு வீடியோ போர் அடிக்குது அது இதுன்னு சொல்லிட்டு. நான் ஒன்று தான் சொல்லி விரும்புகிறேன், உங்களுக்கு டெய்லி வீடியோஸ் பிடிக்கலன்னா நீங்கள் தாராளமாக பார்க்காதீங்க, தாராளமாக ஸ்கிப் பண்ணுறங்க. நீங்கள் ட்ராவல் வீடியோஸ்க்காக தான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்து ட்ராவல் வீடியோஸ் வரும்போது அதை மட்டும் பாருங்கள். உங்களுக்கு தெரியும் இது ட்ராவல் வீடியோ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்புறம் அப்படி இருந்தும் கிளிக்கும் பண்ணுறீங்க, வந்து பார்க்கவும் செய்கிறீங்க, போரிங்காக இருக்கணும்னு சொல்கிறீங்க, கமெண்ட்டும் பண்ணுறீங்க. எதுக்கு ஃபார் என்ன யூஸ்? நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஆக்சுவலாக. ஓகேவா, தட் வந்து சேனலில் வந்து புதுசாக வந்து இந்த டெய்லி விளாக்ஸ், என்னோட லைஃப் ஸ்டைல் விளாக்ஸ் அது எல்லாத்தையுமே வந்து பண்ணுறதுக்காக நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா இயர் ஃபுல்லாகவும் என்னால் வந்து ட்ராவல் பண்ணினே இருக்க முடியாது, பைக் ஓட்டினே இருக்க முடியாது. ஸோ வந்து இந்த வீட்டில் இருக்கிற டைமில் அந்த மாதிரி டைமில் வந்து என்னுடைய லைஃப் ஸ்டைலையும் நான் வந்து காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அவ்வளோதான், அதை தான் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக போயின்னு தான் இருக்குது சக்ஸஸ்ஃபுல்லாக. பார்க்குறவங்க எல்லாருமே முக்கால்வாசி பேர் சாட்டிஸ்ஃபை ஆயிடுறாங்க. டெய்லி விளாக்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும் தான் வந்து நான் இந்த வீடியோஸ் எல்லாமே போடுறேன். அண்ட் எனக்கே வந்து எனக்கு தெரியும் பாஸ், ஒரு வீடியோ எடுக்கும்போது வந்து ஒரு கிரியேட்டருக்கு தெரியும் இந்த வீடியோ வந்து போரிங்காக இருக்கா, இந்த வீடியோ வந்து இன்ட்ரெஸ்டிங்காக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து எனக்கு நான் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக தான் பண்ணின்னு இருக்கேன். அண்ட் எடிட்டிங்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. அந்த ஒரு ஸ்டோரி எடுத்துகிட்டு போகிறது எல்லாமே வந்து எனக்கு தெரிஞ்சு நான் என்னோட பெஸ்ட்டை தான் கொடுத்துட்ருக்கேன். இன்னும் பெஸ்ட்டை தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், இன்னும் கற்றுக்கிட்டே இருக்கேன். இன்ஸ்டெட் ஆஃப் சேயிங் தட் வந்து சும்மாவே வந்து இது அதுன்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கு பதிலாக நான் வந்து கற்றுக்கிறேன், நான் இன்னும் கற்றுப்பேன். ஓகேவா, எனக்கு கற்றுக் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி நீங்கள் அதில் பண்ண ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு அவ்வளோ ஒரு கண்டென்ட் பண்ணுற ஒரு திறமை இருந்தது அப்படின்னா வந்து நீங்கள் தாராளமாக பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ வந்து இது யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க, ஜஸ்ட் வந்து நான் சொல்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள், கிவ் அ ஷாட். கமெண்ட்டில் வந்து சொல்கிறவங்க போர் அடிக்குது அது இதுன்னு சொல்லிட்டு சொல்கிறவங்க தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கடி 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 கடி
இதெல்லாம் அக்ரெசிவ்னஸ் கிடையாது, இது ஜஸ்ட் வந்து விளையாடுறது அவ்வளோதான். தட்ஸ் இட் guys. இந்த நோட்டோட இந்த வீடியோ வந்து என் பண்ணிக்கிறேன். see you people in the next video. till that signing off your cherry. இந்த வீடியோ வந்து எதனா ஒரு ரீசனுக்கு பிடிச்சிருந்தது, இவ்வளோ தூரம் பார்த்துட்டீங்க அப்படின்னா மறக்காம வந்து லைக்கை போட்டு விட்ருங்க. ஸோ சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, நோட்டிஃபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணுறங்க, இன்ஸ்டாகிராம் அது இதுன்னு சொல்லிட்டு போய் ஃபாலோ பண்ணுறங்க. as usual just eat, sleep, ride and repeat that again guys. see you people in the next video. Bye. பாக்ஸிங் கிளாஸ் ஜாயின் பண்ண பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு முப்பி லவ்னு வாங்க பார்த்தீங்கன்னா அது மாதிரி வந்து 4th ஸ்டாண்டர்டில் தான் வந்து என்னுடைய ஃபஸ்ட்டு க்ரஷ்ஷு. லவ்னு சொல்ல முடியாது, க்ரஷ்ன்னு சொல்லலாம். ஸோ அது அப்படியே கண்டினியூ ஆகி 10th வரைக்கும் வந்தது அப்படியே ஆக்சுவலாக அந்த க்ரஷ்ஷு. ஸோ 10th கரெக்டான பாக்ஸிங் கிளாஸ் சேரும்போது வந்து அந்த பொண்ணு அத்லெட். என் ஃப்ரெண்டுக்கு தெரியாது தட் வந்து நான் இந்த காரணத்தினால தான் பாக்ஸிங் கிளாஸ் ஜாயின் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு. அவங்ககிட்ட மச்சான் பாக்ஸிங்னா நம்ம பெரிய ஆள் ஆயிடலாண்டா, அது பண்ணிடலாண்டான்னு சொல்லிட்டு அவனை எப்படியோ வந்து சமாளித்து அவனையும் சேர வச்சிட்டேன். ஆனால் உண்மையான ரீசன் வந்து இதுதான் சொல்லிட்டு அவனுக்கு என்னைக்கு தெரிஞ்சுதோ பயப்புள்ள ஷாக் ஆகிட்டான்.